இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு உதயன் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக ஜனவரி 13ஆம் தேதி சீனா செல்கிறார் அனுர என்பதான செய்தி தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 13ஆம் தேதி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சீனா சென்று சீன அதிபர் ஜின்பிங்கை சந்திப்பார் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மின்சார கட்டணங்களை மீளாய்வு செய்வதற்கு குழு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை மின்சார சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கான அமைச்சரவையின் தீர்மானத்தை தொடர்ந்து அது தொடர்பாக பணிகளுக்காக 10 பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளது என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அரசு சேவைக்கு ஆட்சேப்பு நாணய நிதியம் நிபந்தனை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் சில தடைகள் மற்றும் நிபந்தனைகளை எதிர்த்துள்ளது என்று விவசாய அமைச்சர் கேடி லால்கந்த தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கஞ்சாவுடன் நேற்று இளைஞர்கள் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல சீன வைரஸ் பரவல் தொற்று நிலை அல்ல, அச்சப்பட வேண்டாம் என்று பேராசிரியர் சந்திம தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாடாளுமன்ற பதவிகளுக்கு வெளி அதிகாரிகள் வேண்டாம், நாடாளுமன்ற ஊழியர்கள் எதிர்ப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 2 இளைஞர்களை காவு கொண்ட புளியம்பொக்கனை பாலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புதிய அரசியமைப்பில் முழுமையான சுயாட்சிய தேவை தமிழ் தேசிய கட்சி பிரேரணை என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல எல்லை மீறும் அரச கட்டமைப்புகள் நிற்கதிக்குள் தள்ளப்படும் தமிழர் ரவிகரன் எம்பி காட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. படையினர், வனஜீவராசிரியர்கள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் என அனைத்து அரச கட்டமைப்புகளிலும் தமிழ் மக்கள் பூர்வீக காணிகள் அபகரிக்கப்படுவதால் தமிழ் மக்கள் காணிகளை இழந்து நிற்கதி நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுள்ளன. தென்பகுதிகளில் இவ்வாறான நிலைமைகள் எதுவும் இல்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் செய்தி சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புகையிலை பாவனை மாணவர்களிடையே உயர்வு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாது விடின் தமிழ் மக்களுக்கு எதிர்காலம் இல்லை, ஸ்ரீதரன் நம்பி சுட்டிக்காட்டுகிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல காணாமல் போனோர் சடலமாக மீட்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் காணாமல் போன மண்டலம் பாதிக்கப்பட்ட நபரின் சடலம் முறிப்பு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புளியம்பொக்கனை பாலம் மார்ச்சுக்குள் புனரமைப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பிரதான வீதியில் உள்ள புளியம்பொக்கனை பாலத்தின் புனரமைப்பு பணிகள் மார்ச் மாதத்துக்குள் மீளமைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல சட்டத்தை கையில் எடுப்பது அதிகார துஷ்பிரயோகமே தொழிலதிபர் குற்றச்சாட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சட்டத்தை கையில் எடுத்து ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அபகீர்த்தி ஏற்படுத்துமாறு நடந்து கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அதிகாரமில்லை என்று வன்பொருள் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இடமாற்றத்தை தவிர்க்கும் ஆசிரியர்களுக்கு என்ன நடவடிக்கை, வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் கேள்வி என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மியன்மார் அகதிகளை திருப்பி அனுப்பல் சரியல்ல, சட்டத்தரணி அம்பிகா சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பசு இறைச்சியாக்கள் சந்தேக நபர்கள் கைது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல முற்றவழியில் குப்பை அகற்றம் என்கிறதான ஒரு சந்தோஷமான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 11 கிலோ தங்கத்துடன் 3 சந்தேக நபர்கள் கைது என்கிறதான 3 சந்தேக நபர்கள் கைது என்கின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எங்களுக்கு 52 கிலோ தங்கத்தை தான் தெரியும். அதுபோல செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வடமாகாணத்தின் ஆளுநரை நேற்று சந்தித்தார் இந்திய துணை தூதுவர் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளிக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல பட்டாசு ஆலையில் வெடிப்பு 6 தொழிலாளர்கள் சாவு என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவிலே சம்பவம் நடந்திருக்கிறது. இதேபோல எமது வளங்களை காக்க போராட்டத்தில் குதிப்போம், ஜாழ் மீனவர்கள் சூளுரை என்பதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல துமிந்த சில்வாவுக்கு சலுகைகள் இல்லை, சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல உள்ளூராட்சி தேர்தல் விரைவில் கலந்துரையாடல் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 100 மின்னல்கள் நாவல் அறிமுக நிகழ்வு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக கருதுகின்றோம். நாளையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.